சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த நாள் தான் தனக்கு எனும் எண்ணங்கள் நீங்கி அன்பு எல்லைகள் பெருகும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. 10 கதிர் முற்றி அவற்றில் 2 கதிர் பதறாகிவிட்டது என்பதால் அந்த 2 கதிர்களுக்காக தனியாக தண்ணீர் பாய்ச்ச முடியாது, தனியாக உரம் வைக்க முடியாது. நான் இன்று உங்களிடம் வந்திருக்கிற இந்த காலத்திலேயே நீங்கள் கதிராக முற்றி பயனடைய வேண்டும். பதறாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வினையும் விளைவும் உங்களிடம்தான் உள்ளது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் சேஷாத்ரிபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். என் பேர் மாடசாமி. எனக்கு ஊர் தென்காசி மாவட்டம். நான் இங்கே 40 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா பெரிய சித்தாடகெல்லாம் நடத்தியிருக்கா. என் பொண்ணுக்கு படிப்பு நல்லா வழங்கி இப்போ நான் இந்த தெய்வத்தை கும்பிட்ட பிறகு எனக்கு என் பிள்ளைகளும் நல்ல ஒரு பறவையில் உட்காந்துருக்கு. நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கேன். நான் விவசாயம் தான் பார்க்குறேன். விவசாயம் பார்த்ததில்ல, எனக்கு நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கா. நான் 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் லீவு போட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தால் கூட அந்த விவசாயத்தை பார்க்க வீட்டில் ஆள் கிடையாது. ஆனால் நான் இங்கே அந்த அம்மாளுக்கு தொண்டு செய்வேன். ஆனால் அம்மா என்னுடைய விவசாயத்தை அவளே பார்க்க கண்காணித்து எனக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பா. ஓம் சக்தி. அதே மாதிரி எல்லாரும் மருவத்தூர் மண்ணில் தொண்டு செய்யும்படி உங்கள் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.